வாசிக்கலாம். சோதரம் மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஆமென். போதும். ஒன்று நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆமென். எப்படி இருக்கும்? சுவையை கேட்கல, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும். எளிதில் கரைந்து விடும். எளிதில் எல்லாவற்றோடும் சேர்ந்து விடும். எளிதில் எல்லாவற்றோடும் சேர்ந்து விடும். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா சமையல்ல உப்பு தான் பிரதானம். ஆனா உப்பை பத்தி யாருமே சொல்ல மாட்டாங்க, இல்லையா? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பலி செலுத்தும் போது உப்பு அவசியம். ஆனா பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா உப்பு போட்டதா தெரியாது. எந்த பலியும் உப்பினால் சாரமாக்கப்படும். ஹல்லேலூயா. இங்கே உப்பை குறித்தும் அதன் சாரத்தை குறித்தும் பேசுகிறார். உப்பை குறித்தும் அதன் சாரத்தை குறித்தும் பேசுகிறார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சபையிலே நாம் எப்படி சாரத்தோடு இருக்கிறோம்? சாரமற்று இருக்கிறோமா? அல்லது சபையை சாரத்தோடு பிடித்துக் கொள்ளுகிறோமா என்பது அவசியம். தேவனை எப்படி பிடித்துக் கொள்ளுகிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் பிறந்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் தேவன் இல்லைன்னு சொல்லவே இல்லை. சொல்லியிருக்காங்களா யாராச்சும்? எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க தேவன் இருக்கிறார் என்று. ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசுவை எப்படி பிடித்துக் கொள்ளுகிறோம்? இயேசுவை எப்படி பிடித்துக் கொள்ளுகிறோம்? அதுதான் விஷயம். ஹல்லேலூயா. அப்ப இந்த சாரம் எதை குறிக்கிறது? ஈர்ப்பு தன்மை குறிக்கிறது. அதற்குள் இருக்கிற சோதரம் ரகசியத்தை குறிக்கிறது. உப்பு பார்க்க அழகாகவும் இருக்கும், எளிதா கரைந்து விடும், எல்லாவற்றோடும் சேர்ந்து விடும். ஹல்லேலூயா. அப்ப நாம் பிறரை சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது என்ன? நீங்கள் செய்வது சரி, எங்களோடு வந்தீர்கள் என்று சொன்னால் இன்னும் தேவன் உங்களை நன்மையாக நடத்துவார். நம்ம என்ன செய்யணும்? நீ செய்யறது பூரா தப்பு, என் கூட வா அப்படிங்கிறோம். புரியுதுங்களா? நம்ம செய்யறது பூரா தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த நம்ம கிட்ட பேசணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலே சோதரம் உப்பு சாரமற்று போனார். அது என்னவாகும் என்று சொன்னால் ஒருவருக்கும் பிரயோஜனப்படாது. ஒருவருக்கும் பிரயோஜனப்படாது. நான் சபைக்கு வருகிறேன், எனக்குள் ஒரு ஈர்ப்பு இருக்க வேண்டும், நான் வளர வேண்டும் என்று. வேதத்தை வாசிக்கிறேன், எனக்குள் ஒரு ஈர்ப்பு இருக்க வேண்டும், அதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. நான் வேதத்திலிருந்து ரகசியங்களை என் ஊழியக்காரர் பேசுகிறாரே அதே போல எனக்கும் வெளிப்படுமா என்று நீ தேடி பார்க்க வேண்டும். தேடி, அப்பொழுது அந்த சாரம் வேலை செய்யும். அந்த சாரம் என்ன செய்யும்? வேலை செய்யும். வேலை செய்யாமல் ஒருபோதும் போகாது. ஹல்லேலூயா. மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை ஒரு வாசிங்க. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். என்ன செய்றாங்க? ரெண்டு பேருக்கு கண்டு தெரியாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெண்டு பேருக்குமே தேவனை அறிகிற அறிபவர்களுக்கு இல்லை. ஆனால் தேவன் தான் என்று அவர்கள் அறிந்து விட்டார்கள். தேவன் தான் என்று சொல்லுவார். சொல்றாரு. முதல்ல வாசிங்க.
இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். பாருங்க, அவருக்கு பின்னே செல்லுகிற ஒரு அனுபவம் அவர்களுக்கு இருந்தது. அவரை அறிந்து கொள்ளக்கூடிய அனுபவமும் இருந்தது. இயேசுவை அவர்கள் எப்படி கூப்பிட்டார்கள்? அதுதான் சரியான பதில். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில ஒரு ஐடென்டி கொடுக்கப்பட்டது. பிதாவின் குமாரன் என்பது பிறகுதான். ஆனால் முதலாவது சொல்லப்பட்டது தாவீதின் குமாரன். அல்லேலூயா. அப்ப அவர் பின்னே வர வர அவரை அறிந்து கொள்ள முடியும். அவர் பின்னே வர வர அறிந்து கொள்ள முடியும். உபதேசத்தை கேட்க கேட்க உங்களை நீங்கள் செதுக்கிக் கொள்ள முடியும். உங்களை உருவாக்கிக் கொள்ள முடியும். சபை அதைத்தான் செய்கிறது. ஆனா பாருங்களேன், அவருக்கு ரிப்ளை கிடைச்சதா? அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஒண்ணுமே கிடைக்கல. பிசாசு ஒரு மனிதனை சோதிப்பதற்கு எல்லா வகையிலும் அவன் பயன்படுத்தி கடைசியாக வசனத்தின் மூலமாக அவர்களை சோதித்து பார்ப்பான். சபையின் மூலமாக சோதித்து பார்ப்பான். ஊழியக்காரர் மூலமாக சோதித்து பார்ப்பான். நிறை குறை இருக்கலாம், நிறை குறை இருக்கலாம். ஆனால் நிறைவான இயேசுவை பிடித்துக் கொண்டால் யாரையும் நாம் விட்டு விலக மாட்டோம். யாரையும் விட்டு விலக மாட்டோம். பாருங்களேன், தாவீதின் குமாரன் ஃபர்ஸ்ட் பால் கண்ணு தெரியாத ஒண்ணு. இரண்டாவது இயேசு போகிறார். இயேசு மூன்றாவது அவருக்கு பின்னே போகிறார். அவருக்கு பின்னே போகிறார். நான்காவது அவர் யார் என்று கற்றுக்கொண்டார். அவர் யார் என்று நம்ம பாருங்களேன், பைபிள் படிச்சேன்னு கேட்டா நம்ம பிள்ளைங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம், படிக்கிறேன்னு தான் சொல்லுவோம். ஆமென். நான் படிச்சு முடிச்சு 2வது தடவை படிக்கிறேன், 3வது தடவை படிக்கிறேன்னு என்ன செய்யாது? சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்? அது முதல் தடவை படிச்சதை இன்னும் சரியா மெமரியில் ஏறல. புரியுதுங்களா? அல்லேலூயா. நீங்கள் படிக்க படிக்க தேவன் உங்களை வைரமாக ஜொலிக்க செய்வார். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எல்லாம் சத்தியத்தில் தான் இருக்கு. படிக்கிறதுல தான் இருக்கு, வாசிக்கிறதுல தான் இருக்கு. அல்லேலூயா. ஒரு உயர் சொல்ற ஒரு ஜட்ஜு முன்னாடி ஒரு வக்கீல் வாதாடணும்னா சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வெள்ளை சட்டையும் கருப்பு கோட்டும் போட்டதுனால நம்ம பார்வைக்கு அவர் வக்கீலாக இருக்கலாம். சட்டம் தெரிந்து வாத திறமை தெரிந்து வாதாடினால்தான் அவர் வக்கீலாகவே அறியப்படுவார். அல்லேலூயா. சபைக்கு நான் வருவதனால், பைபிளை கையில் பிடித்திருப்பதனால் உலகம் பார்க்கும் பரவாயில்ல, அந்த மனுஷன் பைபிளும் கைமாதான் அடைகிறான். அல்லேலூயா. தேவன் உன் கரத்தோடு இருக்கிறாரா? அல்லேலூயா. அடுத்த வசந்த வாசிங்க. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் விட்டானா? சபையில 1000 குறை இருக்கலாம், சபையை விட்டுறக்கூடாது. சபையில 1000 குறை இருக்கலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது? சபையை விட்டு போகவே கூடாது. அது பிரயோஜனமற்றது. எவ்வளவு குறை இருந்தாலும் நான் என் சபையை விட்டு போக மாட்டேன். இதுதான் சத்தியம். இயேசுவை கூப்பிட்டாங்க. இயேசுக்கு எல்லாம் கேக்குது. இயேசுக்கு எல்லாம் கேக்குது. அவர் பார்க்கிறாரு, நான் உனக்குள் இருக்கிற விசுவாசத்தின் சாரத்தை பார்க்க ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. உப்பு சாரமற்று போனால் அது மீண்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஆமென். ஆனால் எல்லாருக்கும் தேவன் கூப்பிடும் போதெல்லாம் செவி கொடுக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கிறார். ஆனால் இங்கே அவன் வேதத்தையும் அவன் சாதத்தையும் தேவன் பார்க்க ஆசைப்படுகிறார். பதில் கிடைக்கவில்லை. பதில் கிடைக்கவில்லை. மாறாக அவர் இருக்கிற இடத்திற்கே அவர்கள் வந்து விட்டார்கள். எங்க வந்தாங்க? இருக்கிற இடத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது?
அவர்களோடு வாசிங்க. இயேசு வீட்டிற்கு அவர்கள் வந்த பின்பு அந்த குருடர் அவர்களிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி என்ன கேட்கிறாரு? உனக்குள் இருக்கிற விசுவாசம் எவ்வளவு திறமை வாய்ந்ததாய் இருக்கிறது. உனக்குள் இருக்கக்கூடிய இயேசுவின் மீது இருக்கிற அன்பு எந்த அளவிற்கு வைராக்கியமாக இருக்கிறது. கூப்பிடும் போதே நீ கேட்கல, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், நீ என்ன பண்ணிட்டு இருந்தீரு? போயிட்டே இருந்தீரு. எல்லா பேரும் நசரேயுவாகிய இயேசுவேன்னு கூப்பிட்டா, நான் ஒருபடி மேல போய் தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டேன். எப்படி கூப்பிட்டேன்? தாவீதின் குமாரன் கூப்பிட்டேன். திரும்பி பார்த்திருந்தா வேலை அங்கே முடிஞ்சிருக்கையா. ஆனா அவர் என்ன செய்யல? திரும்பி பார்க்கல, அவர் போயிட்டே இருந்தார் நேரா. அல்லேலூயா. இவன் என்ன செய்யல? உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. கடுகு சிறுத்தாலும் காரம் என்ன செய்யாது? குறையாது. தேவன் அவனுடைய விசுவாசத்தில் இந்த சாரத்தை பார்க்கிறார். இவன் எப்படி வருவான், எப்படி இயேசுவை பிடித்துக் கொள்ளுவான் என்று பார்க்கிறார். அல்லேலூயா. காலம் கடந்து செல்ல செல்ல தேவன் அவனோடு பேசுகிறார். தேவன் என்ன செய்றாரு? பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இதை எனக்கு செய்ய வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா? அந்த விசுவாசத்தில் அவன் தேர்ச்சி பெறுகிறான். அவன் என்ன சொன்னான்? ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறேன் அல்ல, விசுவாசிக்கிறோம். கூட்டு முயற்சி. சபை எப்படி இருக்க வேண்டும்? ஊழியக்காரரோடு ஒரு கூட்டு முயற்சியா இருந்தால் சபை பலப்படும். சபை என்ன செய்யும்? பலப்படும். விசுவாசிக்கிறேன்னு தானே சொல்லிருக்கணும். ஏன்னா அங்க எத்தனை பேர் இருக்குது? 2 பேர். என்ன சொல்றாங்க? விசுவாசிக்க. அப்ப 2 பேரும் ஒருமித்த குரலில் பேசுகிறார்கள். நீங்களும் நானும் ஒருமித்த குரலில் நிலைத்திருந்தால் சபை விருத்தி அடைந்தே தீரும். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் விசுவாசிக்கிறேன் அல்ல, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படும். விடுதலையின் கதவுகள் திறக்கப்படும். தேவி சொன்னாங்க, எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போறாரு. என்ன இல்ல, எத்தனை வருஷம்? 1.5 வருஷம். எங்கிட்ட ஜெபம் பண்றாங்க, அவங்களும் ஜெபம் பண்றாங்க. ஆமென். ஆனா சபையை விட்டும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கறத விட்டு அவங்க விலகி போகவே இல்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் அவர்கள் அதை சரியாக செய்து கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டியதை தேவனே இறங்கி செய்தார். அல்லேலூயா. எல்லா இடத்திலும் தேவன் அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அதற்கான வடிவத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்குரிய செயல் நம்மிடத்தில் இருக்கிறதா என்றும் கவனிக்கிறார். அவரு ஏன் உனக்கு வீடு வரைக்கும் வர வச்சாரு? தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிட்டு திரும்பி பார்த்து, போ நீ சுகமாயிட்ட அப்படின்னா போயிடுவான்ல. அவனை அவர் எப்படி பார்க்கிறார் என்றால், தேவன் சோதித்து அவனை ஜொலிக்க வைக்க பார்க்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு சோதரம் குறைகள் இருந்தாலும், நிறை குறைகள் இருந்தாலும் சபையில் நிலைத்திருப்பது மிக அவசியமானது. அல்லேலூயா. நீ கல்யாணம் முடிச்சு தனி கொடுத்துரும் போறீங்க அப்படின்னா முதல்ல மாமியார், மாமனார், கொழுந்தனார், நாத்தனார் எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. ஆனா தனி கொடுத்துரும் போனதுக்கு அப்புறம் 2 பேரும் கோவிச்சுட்டு போனா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை, அதனால் வந்த பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. ஆனா
கடைசி வரைக்கும் அது அல்ல. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் ஒரு நாள் விலகி செல்ல மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனையோ ஜோடியினர் ஒரே நாளில் மரித்தும் இருக்கிறார். உண்மைதானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிற போது தேவன் உங்களுக்கு அநேக ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. அடுத்து என்ன சொல்றாரு? ஒருவரும் இதை அறியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பா என்ன சொன்னாரா? யார்கிட்டையும் சொல்லிடாதப்பா. ஆமென். யார்கிட்ட என்ன செஞ்சிடாது? சொல்லிடாது. கேட்டாங்க. அவர்களோ புறப்பட்டு ஆமென். ஹல்லேலூயா. எதற்காக அவர்களை சோதித்தார்? எதற்காக அவர்களை காத்திருக்க செய்தார்? எதற்காக அவர்களுக்கு பதில் கொடுக்காமல் சென்றார் என்றால் இவர்களை குறித்து ஒரு பெரிய அறுவடை காத்திருந்தது. ஹல்லேலூயா. என்ன செஞ்சாரு? ஒருத்தரையும் சொல்லாதேனார். அவன் என்ன செஞ்சான்? அந்த தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தி என்ன செய்தார்கள்? பிரசித்தப்படுத்தினார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் சபையிலே நிலைத்திருப்பது, சபையை பிடித்துக் கொள்வது, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவது. ஆமென். ஹல்லேலூயா. இங்க எந்த ஒரு உருவமோ அடையாளமோ கிடையாது. இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு உன் கையில் இருக்கிற சத்தியமே சாட்சி. ஆமென். வேற எதுவும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவுமே நமக்கு அத்தாரிட்டி கிடையாது. நம்ம கையில் இருக்கிற வேதமே சாட்சி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் எல்லோருக்கும் அதை கொடுக்க ஆசைப்படுகிறார். எல்லோருக்கும் கொடுக்க ஆசைப்படுகிறார். அதை கையாள வேண்டும். அதற்காக பிரயாசப்பட வேண்டும். அதற்காக காத்திருக்க வேண்டும். பாருங்க, விசுவாசம் பையன், அவர் பேர் என்ன? ரூபன். ரூபனுக்கு பேர் வச்சது சபையில தான். ஞானஸ்தானம் கொடுத்ததும் சபையில தான். இதுவரைக்கும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சபையிலே நிலைத்திருக்கிறார்கள். நிறை குறை இருக்குங்க. நிறை குறை இல்லாமலாம் இருக்காது. காலையில வெயில் லேசா அடிக்கும், மத்தியானம் சுள்ளு அடிக்கும், சாயந்தரம் குறைவா இருக்கும். நிறை குறை இருக்கதான் செய்யும். ஆமென். ஆனால் சபையை விட்டு விலகுவதில் பிரயோஜனம் இல்லை. சபையில் நிலைத்திருக்கிறவர்களையே தேவன் எடுத்து பயன்படுத்தும். ஹல்லேலூயா. சபையில் நிலைத்திருங்கள். எப்படியும் தேவன் செய்ய வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. அதற்கு அடுத்ததாக இன்னொரு மனிதனை நாம் பார்ப்போம். வாசிங்க, சோதரம். மார்க்கு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிங்க. அவனோ புறப்பட்டு போய் இந்த